ரியல்மி P1 இந்த மொபைல் எதுக்காக வாங்கணும் அப்படின்ற ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 128 AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட. மக்களே, இது இந்த செக்மெண்ட், அதாவது 15,000 ரூபாய்க்கு மொபைல் விற்கிற எந்த பிராண்டுமே இந்த மாதிரியான டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்கல. ஸோ இவங்க முதல் முறையாக கொடுக்குறாங்க. இதனால மட்டுமே இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ப்ராசஸரும் அவ்வளோ மோசமான ப்ராசஸர்லாம் இல்லை. டிமென்சிட்டி 7050ன்ற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் ரேஞ்ச் ப்ராசஸருக்கான ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 அப்படின்ற ப்ராசஸரை கம்பேர் பண்ணாலும் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 அது என்ன மொபைலில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். போக்கோவில் வந்து 10,000 ரூபா ரேஞ்சிலே இருக்குது அந்த மொபைலு. அது உங்களுக்கு ப்ராசஸர் மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்தில் போக்கோ மொபைல் வாங்கிட்டு போயிடலாம். 10,000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. போக்கோ X3 ப்ரோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப மெயின், நான் ரொம்ப மூவிஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த டிஸ்பிளே வச்ச மொபைல் வந்து வாங்கலாம். அதாவது ரியல்மி P1 128 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட்டு ஓன் ரிஸ்கில் தான் வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நிறைய கோடு விழுகிற விஷயம்லாம் இருக்குது AMOLED டிஸ்பிளே, அதாவது LED டிஸ்பிளேயில். ஸோ ஆனால் ரியல்மி தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்கள் வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறோம் 2 வருஷத்துக்கு. அதாவது இதோட ஸ்பேர்ஸ்லாம் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. நாங்கள் வந்து நிறைய குவாலிட்டி டெஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரியல்மி தரப்புலேருந்து. ரியல்மி, ஓப்போ, ஆர்ஸோ, விவோ எல்லாமே ஒரே பிராண்டு தான். ஸோ வேறு என்ன ப்ரோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த 15,000 ரூபா மொபைலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பீக்கருக்கான குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 2000 nits பிரைட்னஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் 5G பேண்ட்ஸோட கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் கூலிங் சாம்பர் வந்து கொடுக்குறாங்க இந்த ஃபோனுக்கு. அதுவும் 7 லேயர் கொண்ட வேப்பர் கூலிங் சாம்பர் கொடுக்குறாங்க. இதனால் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது இந்த ஃபோன் ஹெவியாக யூஸ் பண்ணும்போது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 4 year ஃப்ளூயன்சி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் மக்களை நான் சொன்னேன். இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறாங்க, ஃப்ளூயண்ட்டாக ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஹெவியாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய கதையை விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம போக தான் தெரியும். வேறு என்ன ப்ரோ ஃபீச்சர்ஸ், இதில் 45 watts சூப்பர் ஊக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க வித் 5000 mAh பேட்டரியோட. IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. IP54லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்காதீங்க மக்களை. இதெல்லாம் நம்பிக்கிட்டுலாம் நீங்கள் தண்ணிக்குள்ளெலாம் முக்காதீங்க. IP54ன்றது ஜஸ்ட்டு ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். அதாவது மழை சாரல் மேலே பட்டுதுன்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்கள பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. இது கூட பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த மொபைலை பற்றி. ஆனால் இந்த மொபைலை வாங்கணும் அப்படின்னா மெயினாக ஒரே ஒரு காரணம் தான், இதோட டிஸ்பிளே. இது உங்களுக்கு நல்ல டிஸ்பிளே வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்ற ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலையும் ஓகே அப்படின்ற ப்ராசஸர். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா இது ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். 45 watt ஃபாஸ்ட் சார்ஜர் வேறு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதோட கேமராலாம் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு மிடில் ரேஞ்ச், இந்த 15,000 ரேஞ்சில் எந்த மாதிரியான கேமரா இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட கேமரா. 16 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP பேக் கேமராவும் 2 MP போர்ட்ரேட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா. கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு வரும். இந்த மொபைல் வந்து உண்மையிலே ஒர்த்தா இல்லையா, நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்கன்னா, உங்கள் பிஸ்னஸில் இந்த மொபைல் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மொபைல் பற்றி டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுன்னா கேஜெட் தமிழ் தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட் தமிழ்.